இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்தீங்கன்னா தான் மேலே கேஸ் கொடுத்துருந்ததை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கிட்ட எல்லா விஷயம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க நம்ம 2 பேரும் ஒழுங்காக வாழவே விட மாட்டாங்களா, இதுக்கு ஏதாவது நான் ஒரு முடிவு கட்டி ஆகணும். இப்போ தான் நம்ம பைரவி அம்மா கிட்ட போய் பேசிட்டு வந்தேன், மறுபடியும் இவங்க இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்களா, இதை நம்ம ஒரு முடிவு கொண்டு வந்தே ஆகணும் இலக்கியா, இல்லைன்னா நம்ம தலைக்கு மேலேயே ஏறி உட்காந்துட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஆகிட்டாருங்க நம்ம கௌதம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது வெளி ஆளுங்கள் நம்மளுக்கு துரோகம் பண்ணால் கூட அது நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் நம்ம கூடவே இத்தனை வருஷமாக நம்மளை வளர்த்தவங்களே நம்மளுக்கு குழி தோண்ட முயற்சி பண்ணுறாங்கன்னும் பொழுது கௌதமால் தாங்கவே முடியலைங்க. இதெல்லாம் பார்த்து பயங்கரமாக வருத்தம் அடைஞ்ச நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா, சரி வா, அவங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, நாம்ளே முதல்ல போயிட்டு மொத்த விஷயத்தையும் முழுசும் சொல்லிடலாம் இன்ஸ்பெக்டர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் காவல் நிலையத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த லேடி போலீஸை பார்க்குறதுக்காக நம்ம இலக்கியாவும் கௌதமும் போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரி ஓகே, அஞ்சலிக்கும் ஃபோன் பண்ணி மேடம் நீங்களும் பைரவியும் வந்துடுங்க, இப்போது இலக்கியாவை நாங்கள் இங்கே ஸ்டேஷனுக்கு வர வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே பார்த்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சலியும் பைரவியும் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது, இதெல்லாம் உண்மையா, என்ன விஷயம் உண்மையாக சொல்லு, இல்லைன்னா உன்னை தூக்கின்னு போய் வச்சு லாடம் கட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை மிரட்டுறாருங்க இன்ஸ்பெக்டரு. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பேசுகிறதுக்கு ரூல்ஸே கிடையாது, கேஸ் கொடுத்துருக்காங்களா, என்ன யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் விசாரித்து பார்த்தீங்களா முதல்ல, அதுக்கப்புறமா என் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ரூல்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம இன்ஸ்பெக்டர் பயங்கரமாக கோபம் அடைஞ்சிடுறாங்க. ஓ, அந்தளவுக்கு ரூல்ஸ் பேசுகிறியா, உன்னை நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலிக்கும் பைரவிக்கும் மாத்திரமே பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கௌதம் எதுவாக இருந்தாலும் நம்ம லாயரை வச்சு கோர்ட்டில் பேசிக்கலாம், இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குன்றது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.